Harry Potter and the Order of Phoenix, Chapter 21, Part 1, The Eye of the Snake. அடுத்த நாள் சண்டே வந்துருமா, காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே ஸ்னோ அவ்வளோ அப்படி நிரம்பி போயிருக்கும். ஆனால் ஹெர்மாயினி காலையிலே எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக ஹேக்ரிடோட கேபின் இருக்கும்ல, அந்த ஸ்னோவெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து அங்கே போயிடும். ஹாரிக்கும் ரானுக்கும் ஹெர்மாயினி கூட அங்கே ஹேக்ரிடோட கேபினுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எக்கச்சக்க ஹோம்ஒர்க் பெண்டிங்கில் இருக்கிறனால அவங்க வேறு வழியே இல்லாமல் ரொம்ப சோகமாக காமன் ரூம்லேயே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கடுப்பாக வரும். ஏன்னா கீழே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த லேக்கு ஃபுல்லுமே ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கும்னா நல்லா ஃப்ரோசன் ஆயிரும். ஸோ அங்கே ஃபுல்லுமே இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்னோ பால்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா உருட்டி அந்த ஸ்னோவை நல்லா பால்ஸாக உருட்டி அதை பீவெச் பண்ணி நல்லா வேகமாக பயங்கர ஸ்பீடாக பறக்கிற மாதிரிலாம் அதை பீவெச் பண்ணி வச்சுருப்பாங்களா. அது ஃபுல்லாக அப்பப்போ நிறையா ஸ்னோபால்ஸ் இந்த மாதிரி இவங்க கிரிஃபண்டோர் டவரில் தானே உட்காந்துருக்காங்க காமன் ரூமில், அந்த ஜன்னல்லே வந்து டொம்முன்னு விழுந்துட்டே இருக்கும். ரான் ஃபைனலாக பொறுமையை இழந்து அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி தலையை வெளியே நீட்டி கீழே பார்த்து, நான் ப்ரீஃபெக்ட், இன்னொரு தடவை ஸ்னோபால் இந்த விண்டோவில் பட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆவுச்சு அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு வேகமாக விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி ஹாரியை பார்ப்பானா. என்னன்னு பார்த்தா ரானோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்னோவாக கவர் ஆகிருக்கும். இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தான் அப்படின்னு அவன் இரிட்டேட் ஆகி சொல்லிட்டு இருப்பான். எருமைங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டாக லன்ச் ஹவர் வரும்ல, அந்த டைம் ஹெர்மாயினி ஹேக்ரிடோட கேபினில் இருந்து இங்கே உள்ள காமன் ரூமுக்கு வந்துட்டுருக்குமா. பயங்கரமாக நடுங்கிக்கிட்டே உள்ளே வந்துட்டுருக்கும். அதோட ரோப்ஸ் ஃபுல்லுமே அதோட மொட்டி வரைக்கும் நல்லா டேம்ப் ஆகி போயிருக்கும். ஏன்னா நல்லா 2-3 அடிக்கு ஸ்னோ கவர் ஆகிருக்குமா. அங்கேருந்து நடந்து வரும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே நனைஞ்சிரும்ல. ஸோ நடுங்கிக்கிட்டே உள்ளுக்குள்ளே வந்து ஹாரி பக்கத்தில் உட்காந்து அதோட மந்திரக்கோலை எடுத்து காம்ப்ளிகேட்டடாக அசைக்குமா. பார்த்தா அதோட அந்த மந்திரக்கோளோட டிப்லேருந்து ஹாட்டான ஏர் வந்துட்டுருக்கும். ஸோ அதை எடுத்து அதோட ட்ரெஸ்ஸில் அந்த கீழே டேம்பாக இருக்குல்ல, ஈரமாக இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே அசைச்சிட்டே காமிச்சிட்ருக்கும். அதுலேருந்து ஸ்டீமாக அதோட ட்ரெஸ்லேருந்து ஸ்டீமாக வந்துட்டுருக்கும். நம்ம ஹேர் ட்ரையர் வச்சு காமிப்போம்ல நனைஞ்சிருச்சுன்னா, அந்த மாதிரி அது காமிச்சிட்ருக்குமா. ஸோ அதுலேருந்து ஸ்டீமாக பறந்துட்டுருக்கும். என்னாச்சு, அவருக்கு எல்லா லெசன்ஸையும் பிளான் பண்ணி கொடுத்துட்டியா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. வெல், நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு அது ஒரு மாதிரி டல்லாக சொல்லிகிட்ருக்கோம். நான் அங்கே போனும்போது அவர் அங்கே வீட்டிலே இல்லை. ½ அன் ஹவராக அவரோட வீட்டுக்கு வெளியில் நின்று நான் கதவை தட்டிகிட்டே இருந்தேன். பார்த்தா காட்டுக்குள்ளேருந்து நொண்டி நடந்து வந்துட்டு இருந்தார் அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி எரிச்சலாக பார்த்துட்ருப்பான். ஏற்கனவே அந்த ஃபார்பிடன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஹேக்ரிட் வளர்த்து விட்ட ரொம்ப ஹார்பிளான மோசமான க்ரீச்சர்ஸாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அதுலேருந்து அவர் அந்த மாதிரி வந்த உடனே ஹாரி இப்படி பார்த்துட்டு இருப்பானா. அவர் அங்கே எதை வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் எதுவும் சொன்னாரா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருப்பான். இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி நொந்து போய் சொல்லிகிட்ருக்கோம். அது நமக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிகிட்ருக்காரு. அம்ரிட்ஜை பற்றி எவ்வளவோ சொல்ல அவர்கிட்ட ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு. மூளை இருக்கிற எவனும் நால்ஸ் அண்ட் சிமேராஸ் பற்றிலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப நொந்து போய் புலம்பிகிட்டு இருக்கோம். க்ரெப்லி பிளாங்கோட லெசன் பிளானையே ஃபாலோ பண்ணுங்கன்னு அங்கே போய் அவர்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்னு எனக்கே கணக்கில். ஆனால் நான் அத்தனை தடவை சொல்லியும் அவர் கொஞ்சம் கூட நான் பேசினதை காதுலேயே வாங்கலை. அவர் ஏதோ ரொம்ப குஷியான மூடில் இருக்கார். ஆனால் எப்படி அவர் உடம்புலலாம் இவ்வளோ இன்ஜுரி வந்துச்சுன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஹெர்மாயினி புலம்பிகிட்டு இருக்கோம். அடுத்த நாள் மண்டே வந்துருமா. பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் ஹேக்ரிட் அங்கே உள்ளுக்குள்ளவே நுழைவார். ரொம்ப நாள் ஆளை காணாமல் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அந்த கிரேட் ஹால்குள்ளேயே நுழையிறாரா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினி என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாருமே வந்து இவரை க்ரீட் பண்ணி பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க, நல்லா வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஹேக்ரிடை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாலாம் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெட்டு, ஜார்ஜ் அண்ட் லீ இவங்கள மாதிரி இருக்கிற பசங்க மட்டும்தான் ஹேக்ரிட் கிட்ட வந்து நல்லா கையை குலுக்கிட்டு விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க, நல்லா வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்வதியும் லாவெண்டரும் ஹேக்ரிடை பார்த்துட்டு ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹாரிக்கு வந்து நல்லாவே தெரியும் அவனுக்கு என்ன தான் ஹேக்ரிடை ரொம்ப பிடிச்சிருந்தாலும், ஆனால் அவனுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக தெரியும் க்ரெப்லி பிளாங்கோட லெசன்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப சேஃபாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு வர அனிமல்ஸ் எதுவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட தலையை பிச்சு போடுற அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இருக்காது. ஸோ அதனால தான் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் க்ரெப்லி பிளாங்கே நடத்தினா நல்லாயிருக்கும். ஹேக்ரிட் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் மோசமான கிரியேச்சர்லாம் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க.
நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்துடும். இவங்க எல்லாருக்கும் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் இருக்கா. இவங்க எல்லாரும் கிளம்பி கீழே ஹேக்ரிடோட கேபினுக்கு போயிட்டுருப்பாங்களா. பயங்கர கோல்டாக இருக்கும். ஃபுல்லாக அவ்வளோ ஸ்னோஃபாலாக இருக்கும். ஹாரிக்கு வேற பயமாகவே இருக்கும். என்னென்னா ஹேக்ரிட் கிளாஸில் என்ன அனிமலை பற்றி டீச் பண்ண போகிறாருன்ற பயத்தை விட இந்த மேல்ஃபாயும் அவனோட அல்லக்கையும் இருக்கானுங்களே, அவனுங்க வந்து அம்பிரிட்ஜ் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்னென்ன சீன் போட போகிறானுங்கன்றதை நினச்சாதான் ஹாரிக்கும் ரொம்பவே பயமாக இருக்கும். பிகாஸ் அவனுங்களை பற்றி தெரியும்ல, அவனுங்க வேணும்னே ஏதாச்சும் சொல்லி ஹேக்ரிட் மேலே பிளாக் மார்க் வர மாதிரி செய்வானுங்க. ஸோ அதை நினச்சி அவன் ஒரி பண்ணிகிட்ருப்பானா. ஆனால் அவங்க கீழே அங்கே ஹேக்ரிடோட கேபின் கிட்ட போன உடனே ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் இருக்க மாட்டாங்க. ஹேக்ரிட் வந்து அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதோட அந்த எல்லையில் நின்றுட்டுருப்பாரு, அதோட எஜ்ஜில் நின்றுட்டுருப்பாரு. சாட்டர்டே நைட்டு இவங்க பார்க்கும்போது ஹேக்ரிடோட காயம் என்ன மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் இன்னமும் இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் மோசமாக இருக்கிற மாதிரி தான் ஹாரிக்கு தெரியும். ஏன்னா இன்னும் அந்த கட்லலாம் ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கும். அவன் யோசிச்சுட்டு இருப்பான், ஒருவேளை ஹேக்ரிடை வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கோம், அதோட பாய்சன் வந்து இந்த புண்ணெல்லாம் ஆற விடாமல் இது பண்ணிகிட்ருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அதை விட என்ன ஹைலைட்னா, ஹேக்ரிட் ஏற்கனவே மேலே ஃபுல்லாக எக்கச்சக்கமாக காயமாக இருக்கும். அவரோட அந்த கண்ணுலையுமே அந்த காயம் இருக்கும்ல, அந்த பர்பிள் கலர் காயம் வந்து இப்போ ஒரு மாதிரி எல்லோ அண்ட் க்ரீனிஷ் கலரில் இருந்தது. இது பத்தாதுன்னு அவரோட ஷோல்டரில் செத்துப்போன கவு இருக்குல்ல, மாடு, அது வேற ஹாஃபாக இருக்கும். அதை வந்து அவரோட ஷோல்டரில் கேரி பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே வந்துட்டுருப்பாங்களா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பாரு. அதுங்களுக்கு இருட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரா. அவர் என்ன சொன்னார், இருட்டாக இருந்தால் தான் பிடிக்குமா அப்படின்னு மேல்ஃபாய் அங்கே கிராபுக்கிட்டேயும் கோயில்கிட்டையும் ஒரு மாதிரி நர்வஸாக பேசிகிட்டு இருக்க அந்த சத்தம் வந்து ஹாரிக்கு அதில் கேட்டுட்ருக்கோம். இவனுக்கு இப்போ என்ன ஞாபகம் வரும்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இவங்க எல்லாருமே டிடென்ஷன் வாங்கி இந்த காட்டுக்குள்ளே போவாங்களே, அப்போ மேல்ஃபாய் ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருப்பான்ல, நடுங்கி தானே அவன் பேசிகிட்டு இருப்பான். அதுதான் இப்போ அவனுக்கு ஞாபகம் வருமா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் மேல்ஃபாய் வந்து இப்படி பேனிக் ஆகி நின்றுட்டு இருக்கதை பார்க்கும்போது. சரி நீங்கள் எல்லோரும் ரெடியா அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப சேர்ஃபுல்லாக அங்கே ஹோல் கிளாஸை பார்த்து கேட்டுட்ருப்பாரு. உங்கள் எல்லாரையும் நீங்கள் 5th இயர் படிக்கும் போது தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இதோட நேச்சுரல் ஹேபிட்டட்டில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப ரொம்ப ரேரானது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் பிரிட்டன்லேயே இதுங்களை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. நீங்கள் ஷோராக தான் சொல்கிறீங்களா, நீங்கள் அதுங்களை ட்ரெயின் பண்ணி தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு மேல்ஃபாய் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்கான வாய்ஸில் கேட்டுட்ருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மோசமான கிரியேச்சர்ஸை தான் நீங்கள் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஸ்லிதரின்ஸ் எல்லாருமே ஆமான்ற மாதிரி முணுமுணுத்துட்ருப்பாங்க. கிரிஃபண்டோரும் மேல்ஃபாய் சொன்னது வாழ்க்கையிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் உருப்படியான விஷயன்ற மாதிரி மேல்ஃபாயை பார்த்துட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம், இதெல்லாம் ட்ரெயின் பண்ணது தான் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போது உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக ஏன் அடியாப்பட்டிருக்கு அப்படின்னு மேல்ஃபாய் டிமாண்ட் பண்ணி கேட்டுட்ருப்பானா. நீ உன் வேலையை பாரு அப்படின்னு ஹேக்ரிட் கோவமாக சொல்லிகிட்ருப்பாரு. உன்னோட ஸ்டூப்பிட் கொஷின்ஸை நீ கேட்டு முடிச்சிட்டேன்னா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாரா. எல்லோரும் வேறு வழியே இல்லாமல் ஹேக்ரிடை ஃபாலோ பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஹாரியும் ஹெர்மாயினியும் ராணும் ஒருத்தரை பார்த்துட்டு ரொம்ப நொந்து போய் ஹேக்ரிடை ஃபாலோ பண்ணி உள்ளே போயிட்டுருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட நடந்து உள்ளே போயிருப்பாங்க. பார்த்தா இப்போ ஒரு இடத்த ரீச் பண்ணியிருப்பாங்க. அங்கே அவ்வளோ இருட்டாக இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல சுத்தமாக ஸ்னோவே இருக்காது. ஏன்னா மரம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக ரொம்ப நெருக்கமாக இருக்குமா, அதனால தான் அந்த இடமே அவ்வளோ இருட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல ஸ்னோவும் இல்லாமல் இருக்கும். ஹேக்ரிட் அவரோட தோள்பட்டையில் வச்சுருந்த அந்த பாதி மாடு இருக்குல்ல, அதை எடுத்து கிரவுண்டில் போட்டுட்டு நல்லா பின்னாடி வந்து நின்றுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாரா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றி ஒரு மாதிரி ரொம்ப பீதியாகி போய் பார்த்துட்ருப்பாங்க, என்ன வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு மரத்துக்கு பின்னாடிலாம் பார்த்துட்ருப்பாங்க. எல்லோரும் சுற்றி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மீட்டோட வாடைக்கு அதுங்க அட்ராக்ட் ஆகி இங்கே வருங்க, ஆனாலும் அதுங்களை நான் தான் கூப்பிட போகிறேன், ஏன்னா நான் தான் கூப்பிட்றேன்னு நினச்சா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. தென் அவர் திரும்பி ரொம்ப ஆடாக வித்தியாசமாக கத்துவாரா.
அது வந்து அந்த ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுல மரம், அங்கே ஃபுல்லுமே எதிரொலிக்கும், நல்லா எக்கோ அடிக்கும். ஏதோ ஒரு மான்ஸ்டரஸான பேர்டை வந்து கூப்பிட்ற கால் மாதிரி இருக்கும் அவர் கத்துறது. யாருமே சிரிக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாருமே ரொம்ப பயந்து போய் நிற்பாங்க, இவர் என்னத்தை கூப்பிட போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஹேக்ரிட் திரும்பவும் செகண்ட் டைம் அதே மாதிரி அந்த கால் இருக்கும்ல அதை வந்து கத்துவாரா. ஒரு நிமிஷம் கிட்ட போயிடும், எதுவுமே நடக்காது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எட்டி எட்டி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது வருதான்னு. எதுவுமே நடக்காது. திரும்பவும் ஹேக்ரிட் நல்லா திரும்பவும் அந்த கால் பண்ணுவாரா, நல்லா கத்துவார். ஹாரி அப்போ வேகமாக ரானை வந்து நட்ஜ் பண்ணிட்டு இருப்பான். அவனை நட்ஜ் பண்ணி அங்கே இருக்கிற 2 மரத்துக்கு நடுவில் கையை காமிப்பான். என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து அந்த 2 மரத்தோட நடுவில் இருந்து ஒரு கிரியேச்சர் வந்துட்டுருக்கும். அது பார்க்குறதுக்கு அதோட முகமும் கழுத்தும் டிராகன் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அதோட உடம்பு முழுக்க ரெக்க வச்சிருக்க குதிரை இருக்குல்ல அதோட ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதோட முகமுமே அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும், அதோட உடம்பும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு நல்ல நீளமான வாலும் இருக்கும், குதிரைக்கு வால் இருக்கும்ல, ஸோ நீளமான வாலும் இருக்குமா. அது பார்க்கவே அப்படியே நல்லா பிளாக்காக இருக்கும், நல்லா கருப்பாக இருக்கும். அது சுற்றி சுற்றி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு தென் நடுவில் வந்து நின்றுட்டு அங்கே ஹேக்ரிட் போட்டிருக்காருல அந்த இறந்து போன மாடு, அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதோட பல்லெல்லாம் அப்படியே பாயிண்டடாக இருக்கும், ஃபேங்ஸு, அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஹாரிக்கு வந்து இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஹாரி என்ன நினச்சிட்டு இருப்பானா, நம்ம தான் எதையோ ஒன்று இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ இந்த மாதிரி பார்க்குறோன்னு அப்படின்னு தானே அவன் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அது உண்மைன்னு தெரிஞ்ச உடனே ஹாரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஹாரி திரும்பி ஈகராக இப்போ ரானை பார்ப்பானா. ஆனால் ஹாரி வந்து பாயிண்ட் பண்ணார்ல ஒரு மரம், அந்த மரத்தையே தான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு தென் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஏன் ஹேக்ரிட் திரும்பவும் கூப்பிட மாட்டுறாரு அப்படின்னு கேட்டுட்ருப்பான். கிளாஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட எக்ஸ்ப்ரெஷனும் ரான் மாதிரியே தான் இருக்கும். எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நர்வஸாக சுற்றி பார்த்துட்ருப்பாங்க, எங்கேருந்து எதிராக வரப்போகுதுன்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்களா. ஆனால் கிளாஸில் இருக்கிற 2 பேர் மட்டும் கரெக்டாக பார்த்துட்ருப்பாங்க. என்னன்னா ஒரு ஸ்லிதரின் பையன் இருப்பான், அவன் வந்து கோயலுக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த குதிரை மாதிரி இருக்குல்ல அது வந்து அந்த கவ்வை சாப்பிட்றத வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் நெவில் இருக்கான்ல, நெவிலும் அந்த குதிரையோட அந்த பின்னாடி வால் இருந்துச்சுல அது எந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறத பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். விச் மீன்ஸ் அவனுக்கும் இது கண்ணுக்கு தெரியுது போல. இதோ இன்னொன்று வந்துருச்சு அப்படின்னு ஹேக்ரிட் திரும்ப ரொம்ப அப்படியே ப்ரௌடாக சொல்லிட்டு இருப்பாரா. பார்த்தா இன்னொன்று ஒரு மரத்துக்கு நடுவில் இருந்தும், அந்த இருட்டாக இருக்கிற மரங்கள் அதுக்கு நடுவில் இருந்து இன்னொன்று ஒரு அந்த நல்ல கருப்பாக இருக்கிற அந்த குதிரை மாதிரி இருக்கிற இது வந்து வந்துட்டு இருக்குமா. வந்துட்டு அங்கே இருக்கிற மீட்டை அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, யார் யாருக்கெல்லாம் இது கண்ணுக்கு தெரியுதுன்னு கை தூக்குங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரி வந்து கை தூக்குவானா. ஹேக்ரிட் திரும்பி ஹாரியை பார்த்து தலையாட்டுவார். யா எனக்கு தெரியும் ஹாரி, உனக்கு இது கண்ணுக்கு தெரியும்னு அப்படின்னு அவர் சீரியஸாக சொல்லிட்டு, அண்ட் நெவில் உனக்கும் தெரியுதா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு மேல்ஃபாய் இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்டுட்ருப்பான். எக்ஸாக்டாக நாங்கள் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. ஹேக்ரிட் அங்கே மாடு இருக்கும்ல அந்த இடத்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து கையை நீட்டுவாரா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. பார்வதிலாம் லைட்டாக கத்திடும். ஏன்னா ஹாரிக்கு வந்து இப்போ தான் புரியும். ஏன்னா இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த விலங்கே தெரியுது, அந்த விலங்கு வந்து தெரியுது, மித்த யார் கண்ணுக்கும் அது தெரியல. ஆனால் அது யார் கண்ணுக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற அந்த மாடோட ஃப்ளஷை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் பயப்பட தானே செய்வாங்க. என்னடா கண்ணுக்கே தெரில, ஆனால் அந்த மாடோட ஃப்ளஷ் மட்டும் மேனிஷ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்களே. இங்கே என்ன நடக்குது, எது அதை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்வதி ரொம்ப பயந்து போய் பேசிகிட்டு இருக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். தெஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு ஹேக்ரிட் ப்ரௌடாக சொல்வாரா. ஹெர்மாயினி சாஃப்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட முதுகை தட்டி கொடுத்துட்ருக்கோம். ஹாக்வர்ட்ஸில் ஹோல் மந்தையே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் அதுங்க ரொம்ப ரொம்ப அன்லக்கியானது அப்படின்னு பார்வதி இப்போ வேகமாக ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்கோம். அதுங்களை நம்ம பார்த்தோம்னா அதுங்க நமக்கு ரொம்ப ரொம்ப மோசமான துரதிருஷ்டத்தை கொண்டு வரதுங்க. இதை பற்றி ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்குமா. இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருப்பாரு. அதெல்லாம் ஜஸ்ட் மூட நம்பிக்கை, இதுங்கெல்லாம் அன்லக்கிலாம் கிடையாது, இதுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆனால் யாரும் இதை அவ்வளவா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க.
நம்ம ஸ்கூலில் மெயின்லி ஸ்கூல் கேரியேஜஸ்லாம் இதுங்க தான் கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க. அண்ட் டம்பிள்டோர் ரொம்ப தூரமான ஜேர்னிலாம் பண்ணணும்னா அண்ட் அப்பாரேட் பண்ணாமல் இங்கேருந்து வேறு எங்கேயாவது போகணுன்னா அவர் இதை தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அங்கே பாருங்க அப்படின்னு அவர் திரும்ப சொல்லுவாரா. பார்த்தா இன்னும் 2 குதிரைங்க ரொம்ப அமைதியாக அங்கே மரத்துக்கு பின்னாடின்னு வந்துட்டுருக்குங்க. ஒரு குதிரை வந்து பார்வதியை கிராஸ் ஆகி தான் ரொம்ப க்ளோஸாக தான் வந்துட்டுருக்குமா. பார்வதி பயங்கரமாக நடுங்கி போய் அந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கிட்ட போய் நல்லா அதை அம்மிக்கிட்டு போய் நின்றுட்டுருக்கும். எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, அதுங்க ஏன் பக்கத்தில் தான் இருக்குங்க போல் அப்படின்னு அது ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்குமா. ஒரி பண்ணிக்காத, அது யாரையும் ஹர்ட் பண்ணாது அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருப்பாரு. சரி, உங்களெலாம் யாருக்கு தெரியும் இது ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியுது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு அப்படின்னு ஹாக்ரிட் கேட்பாரா. ஹெர்மாயினி கைகளை உயர்த்தும். சொல்லு ஹெர்மாயினி அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப ஹாப்பியாக ஹெர்மாயினியை பார்த்து சொல்லுவார். யார் யாரெல்லாம் இறப்பை நேரில் பார்த்துருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் தெஸ்ட்ரல்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவான். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்படி 10 points ஃபார் கிரிஃபண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தெஸ்ட்ரல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் கரெக்டாக வந்து ஹாரிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ ஃபீட்டாகவே வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட க்ரீன் கலர் தொப்பி போட்டிருப்பாங்க அண்ட் க்ரீன் கலர் க்ளோக்கை போட்டிருப்பாங்க. அவங்க கையில் கிளிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்கும். ஹாக்ரிட் இது வரைக்கும் அம்பிரிட்ஜோட இந்த கேவலமான ஃபேக்கான காஃப் இருக்குல்ல அதை வந்து அவர் கேட்டதே கிடையாதா. அதனால அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற தெஸ்ட்ரல் இருக்குல்ல அவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்க தெஸ்ட்ரலை வந்து இப்படியே ரொம்ப கன்சர்னாக பாவமாக பார்த்துட்ருப்பாரு. அதுக்கு எதுவும் ஆயிடுச்சா, உடம்பு சரியில்லையா, இதுதான் காஃப் பண்ணுச்சான்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரா. அப்படின்னு இன்னொன்று திரும்பவும் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் செய்வாங்களா. ஓ ஹலோ அப்படின்னு ஹாக்ரிட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இப்போ லொக்கேட் பண்ணிடுவார். நாய்ஸ் வந்து இந்த அம்மா கிட்ட இருந்தால் வருது அப்படின்ட்டு. ஓ ஹலோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இன்னைக்கு மார்னிங் உங்களோட கேபினுக்கு நான் அனுப்பிச்ச நோட் வந்துச்சா, உங்களோட லெசனை இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ட்டு நான் நோட் அனுப்பிச்சிருந்தேனே அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அன்னைக்கு ஹாக்ரிட் கிட்ட பேசினாங்களே. ஏதோ அவருக்கு வந்து இங்கிலீஷே தெரியாத மாதிரியும் காதும் கேட்காத மாதிரியும் ரொம்ப அப்படியே இவங்க வந்து அவ்வளோ ஸ்லோவாக நல்லா சத்தமாக அந்த மாதிரி பேசுனாங்களா. அதே மாதிரியே திரும்பவும் இப்போ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ ஆமாம் அப்படின்னு ஹாக்ரிட் பிரைட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. கிளாட் நீங்கள் கரெக்டாக இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க. உங்களால் பார்க்க முடியலையான்னு எனக்கு தெரில. நாங்கள் தெஸ்ட்ரல்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஐம் சாரி என்னது அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் இப்போ லவுடாக கத்திட்டு வேகமாக அவங்க 2 கையையும் வச்சு அவங்களோட காதை பொத்திப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஹாக்ரிட் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருப்பாரு. தெஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு அவர் இன்னும் சத்தமாக சொல்லிகிட்ருப்பாரு. நல்லா பெருசாக இருக்குமே, ரெக்கை வச்சிருக்க குதிரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நல்லா அந்த 2 பெரிய கைகளை பறக்கிற மாதிரி வேற செஞ்சு காமிச்சிட்ருப்பாரு. அப்போவாவது அந்த அம்மாவுக்கு புரியுதான்ற மாதிரி செஞ்சு காமிச்சிட்ருப்பாரா. ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அவங்களோட 2 புருவத்தையும் நல்லா உயர்த்திட்டு வேகமாக அவங்களோட கிளிப்போர்டில் மட்டர் பண்ணிகிட்டே எழுதிட்டுருப்பாங்க. அதாவது முணுமுணுத்துட்டே எழுதுவாங்களா. அந்த மாதிரி வேணும்னே சத்தம் அவங்க முணுமுணுக்கிறது நல்லா கேட்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி முணுமுணுத்துட்டே வேகமாக எழுதிட்டுருப்பாங்க. மோசமான சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க முணுமுணுத்துக்கிட்டே வேகமாக எழுதிட்டுருப்பாங்க. ஹாக்ரிட் ஒரு மாதிரி ஆயிடுவாரா. ஆனால் டக்குன்னு அவர் கிளாஸை பார்த்து திரும்பி எனிவே நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரா. திரும்பவும் அந்த அம்மா வேணும்னே எல்லாருக்கும் கேட்குற மாதிரியே முணுமுணுத்துக்கிட்டே ரொம்ப மோசமான ஷார்ட் டேர்ம் மெமரி வேறு இருக்கு போல் அப்படின்ற மாதிரி எழுதிட்டுருப்பாங்களா. ட்ராக்கோ மால்ஃபாய்க்கு கிறிஸ்மஸ் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக நின்றுட்டுருப்பான். ஹெர்மாயினியோட முகமே அவ்வளோ செவந்து போய், ஏன்னா கோவத்தில் அவ்வளோ செவந்து போய் இருக்கும். அது அப்படியே கோவத்தை அடக்கிட்டு இருக்கிறது நல்லாவே அது மூஞ்சில் தெரியும். ஹாக்ரிட் அம்பிரிட்ஜோட கிளிப்போட ஒரு மாதிரி அன்ஈஸியாக பார்த்துட்டு திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்மக்கிட்ட இங்கே தெஸ்ட்ரல்ஸ் மந்தையே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு மேலையும் 5 ஃபீமேல்ஸையும் வாங்கினோம். இங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஹார்ஸ் இருக்கும்ல அதை வந்து பேட் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாரு. இது பேர் தான் டெனிப்ரஸ். இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டானது. இந்த ஃபாரஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டாக பறந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அம்பிரிட்ஜ் இப்போ ரொம்ப சவுண்டாக நல்லா லவுடாக பேச ஆரம்பிப்பாங்க. இன்டரப்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் தெஸ்ட்ரல்ஸை டேஞ்சரஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறத அப்படின்னு அவங்க நல்லா லவுடாக பேசுவாங்களா. ஹாரியோட இதயமே அப்படியே ஒரு மாதிரி நொறுங்கி போன மாதிரி ஆயிருமா. பட் ஹாக்ரிட் வந்து அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு தான் இருப்பார்.
தெஸ்ட்ரல்ஸ்லாம் டேஞ்சரஸ்லாம் கிடையாது. நம்ம யாராச்சும் அதுங்களை எரிச்சல் ஏற்றி அனாய் பண்ணோம்னா நம்மளை கடிக்குங்க, அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் அம்பரிஷ் வேக வேகமாக திரும்பவும் அவங்களோட கிளிப் போர்டில் நல்லா சத்தமாக முணுமுணுத்துக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. வைலன்ஸான ஐடியாலாம் அவருக்கு ப்ளஷர் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க வேக வேகமாக எழுதிட்டு இருப்பாங்களா. இல்லை இருங்க அப்படின்னு ஹேக்ரிட் இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆன மாதிரி ஆயிடுவார். ஐ மீன், நம்ம போய் ஏதாச்சும் நாய்ங்களை போய் வம்பிழுத்தோம்னா அதுங்க நம்மளை கடிக்கல தானே செய்யுங்க. அது மாதிரி தான் தெஸ்ட்ரல்ஸும். இந்த சாவு விஷயத்தினால தான் இதுங்களுக்கு தேவையில்லாமல் பேட் ரெப்புடேஷன், இதுங்க வந்து பேடான ஆமன்ஸை கொடுக்குங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஜஸ்ட் மூட நம்பிக்கை, இதுங்களை யாருமே அவ்வளோவா புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அம்பரிஷ் அதுக்கு எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த கிளிப் போர்டில் லாஸ்ட்டாக ஏதோ நோட் வந்து எழுதி முடிச்சுட்டு தென் ஹேக்ரிடை பார்த்துட்டு நல்லா சத்தமாக திரும்பவும் ஸ்லோவாக பேசுவாங்க. உங்களோட டீச்சிங்கை ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணுங்க, நான் சுற்றி கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க நடக்கிறத செய்கையில் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. மேல்ஃபாயும் பான்சி பார்க்கின்சனும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நின்றுட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் கொஷின்ஸும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செய்கையிலேயே பேசி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. ஹேக்ரிட் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை, ஏன் இவங்க வந்து ஏதோ இவருக்கு வந்து இங்கிலீஷே பேச தெரியாத மாதிரி இவங்க வந்து செய்கையில் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹெர்மாயினிக்கு கண்ணு ஃபுல்லாக அப்படியே கோவத்தினால வந்த தண்ணியாக இருக்கும். நம்ம கோவப்பட்டோம்னா நமக்கு கண்ணெல்லாம் ஒரு சில பேத்துக்கு கோவம் வந்தாலே பயங்கரமாக கண்ணில் தண்ணி வந்து தேங்கி நிற்கும். அந்த மாதிரி ஹெர்மாயினி நின்றுட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து அம்பரிஷ் வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் தான் பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்க்கும் போதே தெரியுது. அவங்களுக்கு வந்து சுத்தமாக நான் ஆல்ரெடி முன்னாடிலேருந்தே சொல்லியிருக்கேன்ல, சீரியஸ் கூட சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டாக ஹியூமனாக இல்லாமல் மித்ததாக இருக்காங்களே, லைக் நம்ம குதிரை மனிதர்கள். இந்த குதிரை மனிதர்கள் இதை நான் இப்போ சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஏன்னா அதனால பின்னாடி கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அதை வந்து நம்ம அப்போ பார்ப்போம். இந்த மாதிரி குதிரை மனிதர்கள், அப்புறம் இந்த ஜெயிண்ட்டு, இவங்களெல்லாம் நம்ம அம்பரிஷுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவர் சீரியஸ் கூட சொல்லியிருப்பார், மெர் பீப்புளுக்கு எதிராலாம் இவங்க வந்து ஏதோ கன்சர்ன்லாம் ரைஸ் பண்ணாங்க மினிஸ்ட்ரியில், அவங்களுக்கு எதிராக ஏதோ பில்லெல்லாம் பாஸ் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். இந்த தண்ணியில் வாழ்வாங்களா அவங்களுக்கு எதிராக. ஹேக்ரிட் ஹாஃப் ஜெயிண்ட் தானே, ஆனால் அவங்க அம்மாவை ஹேக்ரிட் பார்த்ததே கிடையாது, அவங்க அப்பா தான் வளர்த்துருக்காங்க. ஆனாலும் இந்த அம்மா இருந்துட்டு ஹேக்ரிட் வந்து ஹாஃப் ஜெயிண்ட்டுன்றனால ஹேக்ரிட்க்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியாது, ஜெயிண்ட்டுங்க பாஷை தான் பேசுவாருன்ற நினச்சிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி செய்களை பேசிட்டு அவர் வந்து ஸ்லோவாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால தான் ஹெர்மாயினிக்கு அதை பார்க்கும்போது செம்ம கோவம் வந்துட்டுருக்கோம். இன்னொன்றையும் சொல்லிக்கிறேன், இதை நான் முன்னாடி மென்ஷன் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஹேக்ரிட் வந்து நம்ம மூவியில் பார்த்துருக்கோம், அவர் பேசுகிறது வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் புக்கில் வந்து அப்படி இருக்காது. என்னென்னா, அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார், அதுக்காக அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவர் டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட்டில் பேசுவார், விச் மீன்ஸ் வெஸ்ட் கண்ட்ரி டயலக்டில் பேசுவார். வெஸ்ட் கண்ட்ரி டயலக்ட்னால் எப்படின்னா, இங்கிலாண்டோட சவுத் வெஸ்ட் சைடு இருக்கும்ல, அங்கே வந்து ரீஜனல் ஆக்சென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நானே சொல்லியிருக்கேன், கொங்கு தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மதுரை தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இலங்கை தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சவுத் சைட்லாம் போனோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பீப்புள் வந்து ரொம்ப அவங்க பாட்டுக்கு ஃப்ளூயண்ட்டாக ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு சிலது புரியவே புரியாது அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. மித்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்னால அதை டீகோடே பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் அவங்களோட ரீஜனல் டயலக்ட். அந்த மாதிரி தான் இங்கிலாண்ட்லையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயலக்ட்ஸ் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம நார்த் சைட்லாம் போனோம்னா, நல்ல நார்த் சைட் ஸ்காட்லாண்ட் சைட் போனோம்னா ஸ்காட்டிஷ் பீப்புளோட ஆக்சென்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு புரியவே புரியாது. அவங்கள நம்ம என்ன தான் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க ஸ்லோவாக பேசினாலுமே நமக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸோட டயலக்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும், அமெரிக்கன் ஆக்சென்ட்டோட பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நார்த்தனர்ஸ் பேசுகிறது வந்து என்னால் சுத்தமாக டீகோடே பண்ண முடியாது. அதாவது நார்த்தன் பிரிட்டனில் இருக்கிறவங்க பேசுகிறது வந்து நம்மளால் டீகோடே பண்ண முடியாது. பர்சனலாக இதனால் நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஜேகே ராவ்லிங் ஹேக்ரிடோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அது சவுத் வெஸ்ட் ஆஃப் தி இங்கிலாண்டில் பிறந்து வளர்ந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம புக்கில் பார்க்கும்போது ஹாரி பேசுகிறது, ஹெர்மாயினி பேசுகிறது, மித்தவங்க பேசுகிறது வந்து ஓகே நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் நார்மல் இங்கிலீஷில் பேசுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில். பட் ஹேக்ரிட் பேசும்போது, இப்போ அவராக பேசுவார்ல, ஸோ அந்த பேசும்போது அதில் இருக்கிற இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் எழுதியிருப்பாங்க. அந்த புக்லேயே அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது ஹேக்ரிட் வந்து சம்திங் அப்படின்னு சொல்ல வராருன்னா அவர் சம்திங்லாம் சொல்ல மாட்டார்,
சம்மட் அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்காது, ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ரீட் பண்ணும்போது எனக்கு எப்படி தோணுன்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் ஹேக்ரிடோட போர்ஷன்ஸ்லாம் வரும்போது அப்படி தான் இருக்கும். அவங்க எழுதியிருக்கிறது, புக்கில் எழுதியிருக்க இங்கிலீஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவங்க ரீஜனல் ஆக்சென்ட்டில் தான் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு ரீஜனல் டயலெக்டும் இல்லாமல் நார்மல் தமிழாக இருக்கும்ல, சிம்பிள் தமிழாக இருக்கும்ல, நம்ம டே டு டே வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது நம்ம நார்மல் தமிழில் பேசுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. எப்படின்னா ஹேக்ரிட் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஸ்லாங் இருக்கும்னா நல்ல டீப் ஸ்லாங்கு, அந்த மாதிரி பேசுகிற ஆளுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதே நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பீப்புள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஆக்சென்ட் இருக்கும்ல, லைக் கொங்கு ஆக்சென்ட்டோ சென்னை ஸ்லாங்கோ இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஸ்லாங்கில் ஹேக்ரிட் பேசுகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி கதை கேளுங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சென்ட்ரல் இங்கிலாண்டில் இருக்கிற பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரிட்டிஷ் ஆக்சென்ட் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரீஜனல் ஆக்சென்ட்ஸை விட எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஸோ ஹேக்ரிட் இந்த மாதிரி அம்பிரிட்ஜை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருப்பாங்க. எதுக்கு இந்த அம்மா நமக்கு இங்கிலீஷே நமக்கு தெரியாதுன்ற மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, சைக்கிளில் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளோ நேரம் இங்கிலீஷில் தானே பேசிகிட்டு இருக்கோம், எதுக்கு இவங்க நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி அவர் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருப்பாரு. ஹெர்மாயினி வந்து பயங்கர கோவத்தில் அதோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கும். அது வந்து கத்திக்கிட்டு இருக்கும். அம்பிரிட்ஜ் வந்து பான்சி பார்க்கின்சன் இருக்குல்ல, அதுக்கிட்ட நடந்து போயிட்டுருப்பாங்களா, அதுக்கிட்ட கொஷின் கேட்கறதுக்காக போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்கும் ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டையும், ரொம்ப ரொம்ப அசிங்கமான, கேவலமான, ஈவலான பொம்பளை, ரொம்ப ரொம்ப மோசமான பொம்பளை, நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்ற மாதிரி அது பயங்கரமாக கோவத்தில் கத்திட்டு இருக்கும். எனிவே அப்படின்னு ஹேக்ரிட் இப்போ திரும்பவும் அவரோட லெசனை வந்து ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா இந்த அம்மா மல்டிபிள் டைம் இன்டரப்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கும்ல, ஸோ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்வாங்க. ஸோ திரும்பவும் அவர் வந்து லெசனை வந்து ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருப்பாரா. ஸோ தெஸ்ட்ரல்ஸை பற்றி நிறைய நல்ல ஸ்டெஃப்லாம் இருக்குது அப்படின்னு அவர் பேசிகிட்ருப்பாரா. அப்போ ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் வந்து பான்சி பார்க்கின்சன் கிட்ட பேசிகிட்ருப்பாங்களா, அந்த வாய்ஸ் வந்து கேட்டுட்ருக்கோம். ப்ரொஃபஸர் ஹேக்ரிட் பேசுகிறத உங்களாலலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் பான்சி பார்க்கின்சன் கிட்ட கேட்பாங்க. அவங்க கேட்குறது எல்லாத்துக்குமே அங்கே சத்தம் கேட்டுட்ருக்கோம், இன்க்ளூடிங் ஹேக்ரிடுக்கும் கேட்டுட்ருக்கோம். ஹெர்மாயினி கண்ணில் எப்படி தண்ணி தேங்கி இருந்துச்சோ அதே மாதிரியே பான்சியோட கண்ணிலையும் தண்ணி வந்து ஃபுல்லாக தேங்கியிருக்கும். அது ஏன் அதோட கண்ணில் தண்ணி தேங்கியிருக்கும்னா, அது அவ்வளோ சிரிச்சிட்ருக்கும். அதனால சிரிப்பு அடக்க முடியாமல் அது கண்ணில் முழுக்க தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்குமா. ஆனால் வேணுக்குன்னே அது வந்து சிரிக்கிறது அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிற மாதிரி அப்படியே பாவமாக பேசிகிட்ருக்கும். இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி அவர் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி தான் கேட்குமே தவிர எனக்கு புரியவே புரியாது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. அம்பிரிட்ஜ் வேக வேகமாக அவங்களோட கிளிப் போர்டில் வேக வேகமாக எழுதிட்டுருப்பாங்க. பாவம் ஹேக்ரிடோட முகத்தில் ஆல்ரெடி காயமாக இருக்கும்ல, அதெல்லாம் இன்னும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிங்க் கலரில் தெரியும். பான்சி சொன்னதை ஹேக்ரிட் கேட்காத மாதிரி ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. தெஸ்டல்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒன்ஸ் இதை நம்ம இப்படி டேம் பண்ணிட்டோம்னா அதுங்களை நம்ம தொலைக்கவே முடியாது. அதுங்களோட அமேசிங் டைரக்ஷன் வச்சு அதுங்க எங்கே இருக்குதுங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இல்லைனா நீங்கள் பேசுகிறது அதுங்களுக்கு மட்டும்தான் புரியுதோ என்னமோ அப்படின்னு மேல்ஃபாய் வேணும்னே சத்தமாக சொல்லிட்டு இருப்பானா. அவ்வளோதான், பான்சி பார்க்கின்சன் இருக்குல்ல, அது பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடும். ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் இருக்காங்களே அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நின்று. தென் அவங்க பான்சியை பார்த்து சிரிச்சுட்டு இப்போது நெவலை பார்த்து திரும்பி நெவல்கிட்ட நடந்து போயிட்டுருப்பாங்களா. உன்னால் தெஸ்ட்ரல்ஸை பார்க்க முடியுதா லாங் பாட்டம் அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. நெவல் ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவான். யார் இறந்து போனதை நீ பார்த்துருக்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அவங்களோட டோனே பேசுகிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட தாத்தா அப்படின்னு நெவில் சொல்லுவானா. அண்ட் இதுங்களை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அங்கே இருக்கிற தெஸ்ட்ரல்ஸை கையை காமிச்சு கேட்பாங்களா. நெவில் வந்து நர்வஸாக ஹேக்ரிடை திரும்பி பார்ப்பானா. தென் பார்த்துட்டு அதுங்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் அம்பிரிட்ஜ் திரும்பவும் அவங்களோட கிளிப்போர்டில் வேக வேகமாக முணுமுணுத்துக்கிட்டே நல்லா சத்தமாக முணுமுணுத்துக்கிட்டே கிறுக்குவாங்க. இதுங்க பயமாக இருக்குங்கன்னு சொல்கிறதுக்கே ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வேக வேகமாக நல்லா சத்தமாக முணுமுணுத்துட்டே எழுதுவாங்களா கிறுக்குவாங்களா. அதில் இல்லை அப்படின்னு நெவில் சத்தமாக கத்துவான். நான் ஒன்றும் அதை பார்த்து பயப்படவே இல்லை அப்படின்னு அவன் கத்துவானா.
இட்ஸ் ஓகே அப்படின்னு அம்பரிச் நெவிலை ஷோல்டரில் பேட் பண்ணிகிட்டே நல்லா ஒரு மாதிரி என்னால் ஒன்று புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை தட்டி கொடுத்துட்ருப்பாங்க. தென் அவங்க ஹேக்ரிடை பார்த்து திரும்பி நல்லா சத்தமாகவும் நல்லா ஸ்லோவான வாய்ஸ்லையும் பேசுவாங்க. வெல் ஹேக்ரிட், நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட இன்ஸ்பெக்ஷனுக்கான ரிசல்ட்டை இன்னும் 10 நாளில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிளிப்போடையும் கையை காமிச்சு அதான் திரும்பவும் அந்த சைகை பாஷையிலே திரும்பவும் பேசிகிட்டு இருப்பாங்க. கிளிப்போடையும் கையை காமிப்பாங்க. அப்புறம் 10 நாள்னு சொல்லும்போது அந்த 10 விரலையுமே கையை மடக்கி மடக்கி காமிச்சிட்டு இருப்பாங்க, 10 நாளில் தெரிய வரும் அப்படின்ட்டு. தென் அவங்க அங்கேருந்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிளம்பி போயிடுவாங்களா. மேல்ஃபாயும் பான்சி பார்க்கின்சனும் நல்லா சத்தமாக பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஹெர்மாயினி பயங்கர கோவத்தில் நின்றுட்டுருக்கும். நெவில் ரொம்ப அப்செட்டாக நின்றுட்டுருப்பான். தென் 1/2 an hour கழித்து இவங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருமாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கேஸ்டலுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருப்பாங்க. அப்போது ஹெர்மாயினி பயங்கரமாக கோவமாக கத்திக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வயசான அசிங்கமான கேவலமான பொய் சொல்கிற கார்கைல் அப்படின்னு பயங்கரமாக கத்திகிட்ருக்கும். கார்கைல்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த உடம்புலாம் வந்து சிங்கம் அந்த மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பறக்கிற மாதிரி இருக்கும், வாலும் இருக்கும், வவ்வாலுங்க மாதிரி இருக்குன்றதையும் யோசிச்சுக்கோங்க. லைக் மிகப்பெரிய வவ்வால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பழைய ஆர்கிடெக்சர் பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அதிலலாம் இந்த சிலையை வச்சுருப்பாங்க. நிறையா கிரேவியார்ட்ஸ்லையும் இதை வச்சுருப்பாங்க. அப்புறம் டம்பிள்டோரோட ரூமுக்கு போகிற வழியில் கீழே அங்கே கார்கைல் தானே இருக்கும், ஸோ அங்கே இருக்கும். ஸோ அதை தான் சொல்லி அது திட்டிக்கிட்டு பயங்கரமாக திட்டிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். அந்த பொம்பளை என்னத்தை பண்ண ட்ரை பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த பொம்பளைக்கு ஹாஃப் ப்ரீட்ஸை சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அது வேணும்னே அப்படி பண்ணிகிட்ருக்கு. ஹேக்ரிடை ஏதோ புத்தியே இல்லாத ட்ரோல் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட அம்மா ஜெயின்டஸ்ன்றனால. இதெல்லாம் ஃபேரே இல்லை. அந்த கிளாஸ் நல்லா தான் போச்சு. அண்டு அந்த தெஸ்ட்ரல்ஸை பற்றி அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டே நடந்து வந்துட்டுருக்குமா. ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு அம்பரிச் சொன்னாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. வெல், அது ஹேக்ரிட் சொன்ன மாதிரி தான். அதுங்களை யாராவது தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அதுங்க டேஞ்சரஸாக இருக்குங்க. அண்ட் ஐ சப்போஸ் க்ரப்லி பிளாங்க் மாதிரி இருக்கிற ஒரு டீச்சர்லாம் கண்டிப்பாக நமக்கு நியூட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட்ரல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நடத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலான கிளாஸு. அப்போது இந்த மேல்ஃபாய் பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருப்பானா. அவன் வேணும்னே ராணுக்கு கேட்குற மாதிரியே சத்தமாக வீஸ்லீஸ் அவர் கிங் அந்த பாட்டு இருக்குல்ல, அதை சத்தமாக பாடிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். கிராபும் கோயலும் சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள இக்னோர் பண்ண, தயவு செஞ்சு இக்னோர் பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி ரான்கிட்ட சொல்லிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கோம். டிசம்பர் மாதம் வந்துருமா. அது வரும்போது கூடவே எக்கச்சக்க ஸ்னோவையும் கூட்டிகிட்டு வந்துடும். அண்ட் 5th இயர்ஸ்க்கு எக்கச்சக்க ஹோம்ஒர்க்கும் தலையில் வந்து விழுந்துட்டுருக்கோம். ரான் அண்ட் ஹெர்மாயினியோட ப்ரீஃபெக்ட் டியூட்டிஸ் இருக்க ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. முக்கியமாக கிறிஸ்மஸ் வரனால அவங்க அங்கே கேஸ்டில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணுன்றதுக்காக அதை சூப்பர்வைஸ் பண்ணுற ப்ரீஃபெக்ட்ஸ் எல்லோரும் போயிடுவாங்களா. நம்ம பீப்ஸை பற்றி தெரியும்ல, அது என்னென்ன பண்ணணுன்னு. ராணும் ஹெர்மாயினியும் கஷ்டப்பட்டு ஏதாவது டெக்கரேட் பண்ணுறத வந்து கயரில் மாட்டலான்னு ட்ரை பண்ணும்போது வேணும்னே அந்த கயர் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கழுத்தையும் போட்டு பீப்ஸ் நெரிச்சிட்ருக்கோம். அதை ரான் இரிட்டேட் ஆகி ஹாரி கிட்ட சொல்லி புலம்பிகிட்ருப்பான். அண்ட் பிரேக் டைம்ஸில் ஃபுல்லாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வெளியில் அனுப்பாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, காமன் ரூம்குள்ளேயே. ஏன்னா வெளியில் ரொம்ப கோல்டாக இருக்கும், பயங்கர ஸ்னோஃபாலாக இருக்குமா. இதுங்க எதுலையாவது போய் மாட்டிக்குங்கன்னு சொல்லிட்டு ப்ரீஃபெக்ட்ஸ் வந்து அவங்கள காமன் ரூம்லேயே பூட்டி வச்சுருப்பாங்களா. அப்பையும் ரான் திட்டிக்கிட்டே இருப்பான். நம்மலாம் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எவ்வளோ ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருப்போம், இதுங்களாம் இப்போவே எவ்வளோ ரூடாக இருக்குதுங்க தெரியுமா அப்படின்னு ரான் திட்டிக்கிட்டே இருப்பான். ஏதோ இவங்க 3 பேரும் அப்படியே ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ரொம்ப அப்படியே சமத்து பிள்ளைங்களாக இருந்த மாதிரி. அண்ட் ஃபில்ச் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிடுவார்னா, ஷிஃப்ட் வைஸ் மாற்றி மாற்றி ப்ரீஃபெக்ட்ஸ் என் கூட சேர்ந்து காரிடோரை பேட்ரோல் பண்ணணும்னு சொல்லிடுவார். ஏன்னா ஹாலிடே ஸ்பிரிட்னால, அந்த ஹாலிடே நெருங்கிட்டு இருக்கனால அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு குஜால்ஸ் மோடில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விசார்ட் டுவெல்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற எல்லா ப்ரீஃபெக்ட்ஸையும் ஷிஃப்ட் வைஸ் அவர் கூட சேர்ந்து காரிடோரை பேட்ரோல் பண்ண சொல்லிடுவாரா. அதுக்கும் ரான் பயங்கரமாக எரிச்சல் ஆகி ஹாரி கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த ஆளுக்கு மண்டையில் மூளையே இல்லை, குப்பை தான் இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப கோவமாக புலம்பிட்டு இருப்பானா. அண்ட் ஹெர்மாயினியும் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால இப்போ அதனால் எல்ஃப் ஹேட்டை கூட நிட் பண்ண முடியல.
ஐயோ அந்த எல்ஃப்ஸ்லாம் ரொம்ப பாவம், அதுங்க எல்லாரையும் நான் இன்னும் ஃப்ரீ பண்ணவே இல்லை அப்படின்னு அது புலம்பிக்கிட்டே இருக்குமா. ஆனால் ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அவனால். ஆனால் உண்மையை சொல்லவும் முடியல ஹெர்மாயினி கிட்ட இருக்க. இந்த மாதிரி டாபி தான் அது நிட் பண்ணுற எல்லா ஹேட்ஸையும் எடுத்துகிட்டு போகுன்ற விஷயத்தையும் அவனால் சொல்ல முடியல. அவன் அப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எஸ்ஸே இருக்கா, அதை உட்காந்து எழுதிட்டு இருப்பானா. அப்போ தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா அவன் இவ்வளோ நாளாக கிறிஸ்மஸை வந்து இங்கே ஹாக்வர்ட்ஸில் தானே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், கிறிஸ்மஸ் லீவை ஃபுல்லாக. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஹாக்வர்ட்ஸில் இப்போ இருக்கவே பிடிக்கல கிறிஸ்மஸ் அப்போ. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். கியூடிச்லேயும் அவனை வந்து தூக்கிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஹேக்ரிடையும் ப்ரொபேஷனில் போட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் வேறு இருக்குமா. ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு வந்து இப்போ ஹாக்வர்ட்ஸில் இருக்கிறதுலே ஒரே ஒரு மாதிரி நிம்மதியான விஷயம் என்னென்னா அந்த டிஏ மீட்டிங்ஸ் மட்டும்தான். பட் ஹாலிடேஸ் வரனால யாரும் இங்கே இருக்கவும் மாட்டாங்களே, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க ஃபேமிலி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஹெர்மாயினியும் ஹாலிடேவை அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்கீயிங் பிளான் போட்டு வச்சுருப்பாங்களா, ஸோ அதுவும் அங்கே போயிடும். ரானும் கிறிஸ்மஸ்க்கு பரோக்கு போயிடுவானா. ஹாரிக்கு வந்து ஆனால் அது ஒரு மாதிரியே இருக்கும், ஐயோ அவனும் போயிடுவானே நம்ம மட்டும் இங்கே இருப்போமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனால் அவன் எதுவுமே கேட்க மாட்டான். பட் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவானா, லீவுக்கு பரோக்கு நீ எப்படி போகிற அப்படின்னு கேட்பானா. அப்போ தான் ரானே சொல்லுவான், நீயும் வரதானே, நான் உன்கிட்ட சொன்னேன் தானே, அம்மா போன வாரமே எனக்கு லெட்டர் போட்டு உன்னை இன்வைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி வந்து இப்படியே திரும்பி ஹாரியை பார்க்கும். ஆனால் ஹாரிக்கு வந்து அது ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்காது. ஏன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த ஹாலிடேவை வந்து சீரியஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க பரோக்கு போகிறனால எப்படி சீரியஸ் அங்கே வருவார், டம்பிள்டோரும் கிரிமால்டு பிளேஸ்லேருந்து சீரியஸ் வெளியில் வரலான்னு அலோவ் பண்ணுவாரா என்னன்னு தெரில. ஸோ அவனுக்கு ரொம்பவே சோகமாக இருக்கும். லாஸ்ட்டாக ஹாரி சீரியஸ் கிட்ட அந்த ஃபயர் பிளேஸில் தான் பேசியிருப்பான். அப்போயும் அந்த அம்பிரிட்ஜ் வந்து அதை இது பண்ணி விட்ருவாங்களே. ஸோ அதுக்கப்புறம் அவனால் அவர்கிட்ட பேசவே முடியாது, எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் தான் இருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. அவன் யோசிச்சுட்டு இருப்பான், சீரியஸ் மட்டும் கிறிஸ்மஸை எப்படி கிரிமால்டு பிளேஸில் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுவார், அதுவும் அந்த லூஸு பிடிச்ச க்ரீச்சர் கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். தென் அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் டிஏ மீட்டிங் வரும். அதாவது இந்த ஹாலிடே வரப்போதில் அதோட அந்த லாஸ்ட் டிஏ மீட்டிங் வருமா. ஸோ அவன் தான் ஆளாக ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு போவான். ஃபஸ்ட் ஆளாக அங்கே போவானா. அங்கே பார்த்தா டாபி அந்த ஹோல் ரூமையே கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கும் போல். அவன் அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா எக்கச்சக்க பாபிள்ஸ் இருக்குல்ல, பாபிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அப்போது பால் மாதிரி தொங்க விடுவாங்களே குட்டி குட்டியாக, அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாபிள்ஸாக எக்கச்சக்கமாக நூற்றுக்கணக்கானது தொங்க விட்டுருக்குமா. சீலிங்லேருந்து கீழெல்லாம் தொங்கிட்டுருக்கும். அந்த எல்லா பாபிள்ஸ்லையுமே ஹாரியோட பிக்சர் தான் இருக்கும், ஹாரியோட ஃபேஸ் தான் இருக்குமா. ஸோ அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும் வேறு எந்த எல்ஃப் போய் ஹாரியோட பிக்சரை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண போது கண்டிப்பாக அது டாபியாக தான் இருக்கும்னு. அண்ட் அதில் ஃபுல்லுமே ஹாவ் அ வெரி ஹாரி கிறிஸ்மஸ்ன்னு வேறு எழுதியிருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு இல்லாமல் ஹாரி கிறிஸ்மஸ் அப்படின்னு வேறு எழுதியிருக்கும். இதோட சாப்டர் 21 தி ஐ ஆஃப் தி ஸ்னேக் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.